வணக்கம். இப்போ செப்டம்பர் மாத ராசி பலன் 5 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலனை பெற போகிறார்கள், அந்த 5 ராசிக்காரர்களுக்கு யார், அந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லிட்டு விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் அவர் பார்த்தோம்னா சிம்மத்திலும் கன்னிராசிலையும் மாற உள்ளார். அதாவது சிம்மத்திலும் கன்னிராசிலையும் மாற உள்ளார். சூரிய பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறது. சுக்கிர பகவான் துலா ராசியில் ஆட்சி பெற்று அந்த இடத்துல அமர போகிறாரு. இதன் காரணத்தினால உருவாகக்கூடிய அந்த கோச்சார பலன்கள், அதாவது புதாத்திய ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜயோகங்கள் மேசம் துலாம் உள்ளிட்ட எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலனை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் முதல் ராசி யாருன்னு பார்த்தோம்னா மேச ராசிக்காரர்களுக்கு தான். மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் உங்களுக்கு இனிமையானதாகவே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இனிமையாக உங்களோட வீட்டிலையும் சரி வெளியிலுமே சரி எல்லாத்தோட முழு ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆதரவு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. எல்லாருமே நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கான ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் தொடர்பான அதோட விஷயத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். மேசராசிக்காரர்கள் தொழில் செய்கிறீங்க, அது சொந்தமாக செய்கிறீங்க, வீட்டில் இருந்து செய்கிறீங்க, ஏதோ சின்னதோ பெருசோ நீங்கள் நினச்ச லாபம் இந்த மாதம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் உண்டாகும் மாதமாக இது உங்களுக்கு திகழும். பணியிடத்துலையுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. உங்களோட கடின உழைப்பின் உங்களோட முழு பலனை பெருக்கும். அதாவது உங்களோட கடின உழைப்பு தான் இந்த முன்னேற்றம் லாபம் விஷயத்திலும் சரி உங்களுக்கு அங்கீகாரம் எல்லாத்துலேயுமே விளங்கப் போகிறது. வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு பலனை தரும். வழக்கு விவகாரங்களில் சிசாதகமான பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு இனிமையான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும். பொருத்தம் பார்த்து சில பேருக்கு திருமண வரனே தேடிட்டு வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களின் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், லாபம், உடல்நிலை, பயணங்கள் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நல்ல பலனை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு நிச்சயமாக இந்த மாதம் சொல்லிக்கிறேன். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, இவங்க சுக்கிரனே அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள். இப்போ இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு வேதனை, எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் நண்பர்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டு எந்த வேலை செய்தாலுமே அது சரியான நேரத்தில் முடிப்பீங்க. அதனால் நம்பிக்கையே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். டிலேலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. எந்த வேலை கிடைச்சாலும் அதை கரெக்டாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு பொதுவாகவே அந்த குணம் தான் இருக்கும். உங்கள் வேலையில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கும். இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ சில தடைகள் ஏற்படும். தடைகள் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஏற்படக்கூடியது தான். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தடைகள் இல்லாத மாதமாக இருக்கும். தடைகள் எல்லாமே நீங்கும். நிதானத்துடன் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரப்போகுது. அதனால் நிதானமாக நல்லா செய்யுங்க. உங்களோட வேலையை நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சமூகத்தில் உங்களோட மரியாதை நிறையவே இருக்க போகுது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலையும் அமையும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சற்று தாமதம் இருந்தாலுமே லாபம் நீங்கள் நினைச்சதோடு அதிகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கூடுதல் வருமானம் வரவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் தொடர்புடையவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் விஷயத்தில் நினச்ச லாபத்தோடு அதிகமாக கிடைக்க போகுது. சமூகத்திலும் நல்ல மரியாதை, உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒப்பந்தங்கள் சொல்லிட்டு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது. அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மங்களகரமாக இருக்கும். ஏன்னா மங்களகரமாக இருக்கும், மாத தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும். சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையுமே நீங்கள் முடிச்சிடுவீங்க இந்த மாதம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் விரும்பக்கூடிய லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வரும்.
போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் சில கணவன் மனைவி கூட சில பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள், ஏதாவது ஒரு வெறுப்பு இருந்தாலுமே அதெல்லாம் நீங்கி அன்பு, பாசம் இதுதான் உங்களுக்கு பெறப்போகுது. அவங்களோட துணையோட ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. காதல் விஷயத்தில் பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதத்தில் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் தலைவலியாக இருக்கலாம். சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தலைவலி, அதாவது உடல்நல பிரச்சனைனா இங்கே பயப்படக்கூடிய அளவுக்கு பெருசாக கிடையாது. தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்கிறேன். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ரொம்பவே ஆரம்ப தொடக்கத்திலேயே சிறப்பானதாக இருக்கும். தொழில், வியாபாரம் இது தொடர்பான முன்னேற்றத்துக்கான சூழல் இருக்கும். எப்படி நம்ம தொழிலை, வியாபாரத்தை முன்னேற்றம் பண்ணலாம், எப்படி நம்ம லாபத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பணியிடத்தில் சலுகைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கென தனி இடமும் கிடைக்கும். அந்த இடத்துல பணியிடத்தில் நீங்கள் சக ஊழியரோட ஆதரவு நிச்சயமாக உண்டு. ஸோ பிரச்சனையே கிடையாது. பாராட்டு கிடைக்கும். பாராட்ட விரும்பக்கூடியவர்கள், ரொம்ப கரெக்டாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள், எப்பயுமே கரெக்டாக வேலை செஞ்சோம்னா அதற்கான பாராட்டு, அதற்கான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகளிடம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது நட்பாக பழகினாலும் சரி, எப்படி பழகினாலுமே சில எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சேர் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்க கூட போய் சண்டை போட முடியாது, நம்ம மேலே தான் சேர் அப்போது. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் எதிரிகளிடம் கவனமாக இருங்க. அவங்க கூட எதுவுமே வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. எது பண்ணாலும் அப்படியே விட்டுருங்க. உங்களோட வேலை, உங்களோட நோக்கம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. பெரிய பண பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த பரிவர்த்தனை கொஞ்சம் மாற்றி போட்டாலுமே, அந்த ஜீரோவில் ஒன்று மாற்றி போட்டாலுமே உங்களுக்கு அது பிரச்சனை தான். ஸோ பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. கடனாக மட்டும் எந்த பணத்தை கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். வியாபாரம் தொடர்பாக பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீங்கள் இப்போ அதாவது வியாபாரத்தை முன்னேற்றம் செய்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையை ரொம்பவே நல்லா இருக்க போகுது. இந்த காலத்தில் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் தேடி வரும்னு சொல்லிக்கலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம், மனநிறைவை உங்களுக்கு தரும். நிறைய பேர் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகம், கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு கடவுள் வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தொழில், வியாபாரம், உடல்நிலைன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிறேன். அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா கும்பர் ராசிக்காரர்களுக்கு, இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பணியிடத்தில் பிறரின் ஆதரவும், வேலையில் ஒருங்கிணைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட ஆரோக்கியமும் உங்களோட குடும்ப உறவுகளையும் கவனித்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களோட ஆரோக்கியம், அதாவது நீங்கள் வேலையில் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சார்ந்து போயிட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். உங்களோட குடும்ப உறவுகள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஸோ குடும்ப உறவுகளை பார்க்க வேண்டிய நேரத்தில் குடும்ப உறவுகளை பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யுங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது, நைட்டு தூங்குறது, சரி கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறேன். பணியிடத்தில் பெரிய பொறுப்புகளும் பதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தவறு விட்டுறாதீங்க. சமூகத்தில் மரியாதை அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. மாணவர்கள் போட்டிகளையும் தேர்வுகளையும் நல்ல முடிவுகளை இந்த டைம் உங்களுக்கு காண முடியும். இந்த செப்டம்பர் மாதத்தின் 2ஆம் பாதையில் பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், பெரிய வெற்றிகள் பெற்றிட முடியும். உங்களால் அதிர்ஷ்டம் திடீர் ராஜயோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். பெரிய வெற்றிகளையுமே இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நிலம், சொத்து வாங்கும் விஷயத்தில் உங்களுக்கு நல்லாவே முன்னேற்றம் இருக்கும். நிலம், ஒரு புது லேண்டு வாங்கலாம், சொத்து சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நகை வாங்கிறது, லேண்ட் வாங்கிறது, அது வாங்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட விஷயத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். காதலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடும். காதல் விஷயத்தில் கும்பராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எப்பயுமே விட்டு கொடுத்து போயிருங்க. விட்டு கொடுத்து போகிறனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, மாறாக நல்ல பலன் தான் கிடைக்கும். அதனால் எப்பயுமே விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப் கிட்டையும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது வராது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சோர்வாக உணர்வீங்க.
எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஆரோக்கிய விஷயம்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரியே, கொஞ்சம் என்னடா எந்திரிச்சு பண்ணுறதில்ல, ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. அதுவும் காலைல டைம் எந்திரிக்கணுமா, கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நைட்டு தூங்குறது சொல்லிட்டு. ஸோ சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம மாற்றலாம்? காலை எழுந்திரிச்சோடனே வாக்கிங் போங்க, ரன்னிங் ஓடுங்க. ஸோ இதை பாருங்கள், நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுங்க, கரெக்ட் டைம் சாப்பிட்ருங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கடையில் சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு உடல் சோர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது போன்ற வீடியோக்கள் ஏதாச்சும் வேணுனாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதுக்கும் நான் கண்டிப்பாக போடுவேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.